வழக்கமாக வாழ்த்து பதாகைகளையே பார்த்து வந்த அதிமுக தொண்டர்கள் தங்கள் கட்சி எம்எல்ஏவை விமர்சிக்கும் இந்த வாசகங்களையும் வாழ்த்து என்றே கருதி தொடக்கத்தில் உற்சாகித்தனர். அதிமுகவின் பவானி தொகுதி எம்எல்ஏ நாராயணன் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்ற வாசகத்துடன் அக்கட்சியின் தலைமையகத்திலேயே தனது போராட்டத்தை தொடங்கிய ஈரோட்டைச் சேர்ந்த வாசுதேவனை சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு தாக்கல் செய்ய வந்திருந்த அதிமுகவினர் விரட்டியடித்தனர். என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி அதிமுக எம்எல்ஏ பிஜி நாராயணன் இருக்காருங்க. அவர் என்னோடய வீட்டை 1,40,00,000 ரூபாய்க்கு மிரட்டி வாங்கிங்க, இன்னும் 51.5 லட்சம் கொடுக்காம ஏமாற்றி மோசடி பண்ணிட்டாருங்க. அப்புறம் இது நான் அதுக்காக நான் அமைச்சர்கள், முதலமைச்சர் தனிப்பிரிவு இப்படி எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அதனால் இது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மெயினாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக தலைமை கழகத்துக்கு முன்னாடி உண்ணாவிரத போராட்டம் வந்திருக்குங்க. நீங்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவர்? எந்த கட்சி சேராதவங்க. நான் இப்போ இந்த புகார் தொடர்பாக லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு என்ன மாதிரி அவங்க பதில் கொடுத்தாங்க? அவங்க எந்த பதிலும் கொடுக்கலைங்க. எந்த பதிலும் இது வரைக்கும் கொடுக்கலைங்க. அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எதுவும் இல்லைங்க. என்கிட்ட முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்ததுக்கு அத்தாட்சி கொடுத்துருப்பாங்க, அது சம்மந்தமாக எந்த பதிலும் வரலைங்க எனக்கு. இப்போ உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு என்னோட பணம் 51.5 லட்சம் பணம் எனக்கு வேணுங்க. அவர்கிட்ட எனக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை, அந்த வீடை எழுதி கொடுக்கும்போது மிரட்டி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு வீடை விற்கிற நோக்கம் இருந்ததா இல்லை மிரட்டினால கொடுத்துட்டீங்க? மிரட்டினால தான் கொடுத்தேங்க. என்னை வீடை மிரட்டி தான் வாங்கினார். நான் வீடை விற்கணுங்கிற ஒரு இது மிரட்டி தான் வாங்கினார். இப்போ உங்களுக்கு பணம் அவர்கிட்டேருந்து பணம் எதிர்பார்க்குறீங்களா இல்லை வீடை திரும்பி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க? எனக்கு பணம் தான் வரணும். எனக்கு வரணும் பணம். எனக்கு 51.5 லட்சம் பணம் வரணும். எனக்கு அந்த பணம் மட்டும்தான் எனக்கு வரணும். 15 நாட்களுக்குள் தனக்கு தர வேண்டிய பணத்தை மீட்டுத்தர இந்த அரசு தவறினால் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக வாசுதேவன் தெரிவித்தார். விஷ்ணு பிரகாஷ், ரெட் பிக்ஸ் நியூஸ்.